பிரம்மா பிரம்மலோகத்துல பகவானுடைய திருவடி வந்தது இல்லையா, பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினாரே, அப்போ தர்மத்தையே அவர் ஒரு குடத்துல ஜலமாக மாத்தி, தர்ம தேவத்தை இருக்கா இல்லையா, தர்மத்தையே ஜலமாக மாற்றி பகவானுடைய திருவடியை அலம்பினார். அதுதான் கங்கையா உற்பத்தி ஆகிறது. பகவானுடைய திருவடியை கண்டவுடனே சந்தோஷத்துல அவருடைய உடம்புல இருந்து வியர்வை உண்டானதான். சில பேரை பார்த்துட்டோம்னா, அதாவது உடம்புல இருந்துன்னா அவருடைய கண்ணுல இருந்து, சில பேரை பார்த்துட்டோம்னா சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் உண்டாகுமே இல்லையா, உண்டாகுமா இல்லையா, ஆனந்த கண்ணீர் உண்டாகும் இல்லையா. அப்படி பிரம்மாவனுடைய கண்ணுல இருந்து பகவானுடைய திருவடியை கண்டவுடனே நம்முடைய லோகத்துக்கும் பகவானுடைய திருவடி வந்திருக்கிறதே அப்படின்னு சந்தோஷத்துல அவர் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியதாம். அதுல ஒன்று நர்மதா ஜலம், மற்றொன்று ஷோனா அப்படிங்கிற இடம். எங்க ஷோனா சொன்னேனா இல்லையா, சில நதிகளை பத்தி சொல்லிட்டே வரும்போது பீகார்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் அது ஷோனா நதி. இன்னொன்னு நர்மதா. அதனால அந்த நர்மதையில நீராடி பகவானை சிந்தித்து முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிறத அந்த சரித்திரத்தை காட்டுறார். அடிய நிறைய எழுதியிருக்கேன், அதெல்லாம் விட்டுடுவோம். ஆசைப்படலாம், ஆனா பேராசை படக்கூடாது. சரி, பகவத்கீதா மகாத்மியம் முதல் அத்தியாயம். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள். அதுல முதல் அத்தியாயம், இந்த முதல் அத்தியாயம்ங்கிறது 47 ஸ்லோகங்கள். முதல் அத்தியாயத்துக்கு அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பெயர். சுஷர்மா அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தான். அந்தணன் அப்படின்னா வேதத்தியனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தபம் பண்ணணும், பகவானை தியானம் செய்ய வேணும், மற்றவர்களுக்கு பகவானுடைய பெருமையை எடுத்துரைக்க வேணும், தானும் முக்தி அடையணும், அவர்களுக்கும் முக்தி அடைவதற்குண்டான வழியை காட்ட வேணும். அதுதானே அந்தணனுடைய செயல். ஆனா அப்படி இல்லாம அவன் பார்த்து மதுபானம் பண்ணினான், மாம்சபக்ஷணம் பண்ணினான், அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணினான். அந்தணன் என்ன தொழிலை பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். மற்றவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் நாம செஞ்சோம்னா அப்ப அவர்கள் எப்படி பிழைப்பா? அதனால அது குற்றம். அதனால இப்படி மது குடித்தான், மாம்சத்தை புஜித்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயக்காட்டுக்கு போகும்போது அவனை ஒரு சர்ப்பம் தீண்டியது, பாம்பு கடித்தது, அவனுக்கு பிராணன் போயிடுது. யாரு? சுஷர்மா. அந்த சுஷர்மா அவனை நரக்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போனா. நரக்கத்துல அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து பூமியில தள்ளி விட்டுட்டா. பூமியில அவன் ஒரு எருதாக பிறந்தான். எருதுன்னா காளை, காளமாடா பிறக்கிறான். காளமாடா பிறந்திருக்கான். அவனை ஒரு நொண்டி அந்த காளமாட்டை விலைக்கு வாங்கிட்டான். இந்த நொண்டி அவன் காளமாட்டுல ஏறி உட்கார்ந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதுல போவானோ. அது போலன்னா அப்படியே கம்பால சவுக்கால அடிப்பான். இப்படியே ஒரு 7-8 வருஷம் அந்த நொண்டி காளமாட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தான். ஒரு நாள் அடி மேல அடி கொடுத்தான். அதனால காளமாடால அந்த அடியை தாங்க முடியல, அது அப்படியே கீழே விழுந்துடுது. இதுக்கு மேல இந்த காளமாடு வேண்டான்னு அவன் போயிட்டான். காளமாட்டுக்கு இழுத்துன்னு இருக்கு. இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல பிராணன் போயிடுங்கிற நிலை. அப்ப கூட்டம் கூடிடுது. ஏன் இந்த காளமாட்டுக்கு இழுத்துன்னு இருக்கு பார்த்து அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு அந்தனர் தாம் பண்ணி இருக்கக்கூடிய தவத்தை இந்த காளமாட்டுக்கு தருகிறேன்னு தானமாக ஜலம் விட்டார். உடனே அந்த கூட்டத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய
ஒரு புண்ணியத்தை இந்த காளமாட்டுக்கு கொடுக்கிறோம்னு கொடுக்கறாளாம். இழுத்தண்டு இருந்ததுன்னா நாம தானம் பண்ணணும். அப்படின்னா சுகமா பிராணன் போயிடும். எந்த ஒரு காரியமும் சுகமா நடக்கணும் அப்படின்னா நாம அந்தணர்களுக்கு, வேதம் அறிந்தவர்களுக்கு தானம் கொடுத்துட்டு தான் அந்த காரியத்தை தொடங்கணும். யாத்திரை போறோம் அப்படின்னா அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கணும். யாத்ரா தானம் அப்படின்னு பேர். அதே போல தகப்பனார் தாயாருக்கு நாம கைங்கரியங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அப்போ கோதானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பூதானம் பண்ணணும். பூமிய தானம் கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி தானங்கள்லாம் பண்ணினா உடனே அது பலனை கொடுக்கும். ஸ்வர்ண தானம், பூமி தானம் இதெல்லாம் உடனே பலன் கொடுக்கும். ரஜத தானம் அது 6 வருஷத்துல பலன் கொடுக்குமா. ஸ்வர்ண தானம்ங்கிறது 6 மாசத்துக்குள்ளேயே பலனை கொடுக்குமா. பூமி தானம் அப்படிங்கிறது 6 நாளுக்குள்ளேயே பலனை கொடுக்கும். அந்த விஷயத்துக்கு போனா மறுபடியும் அது ஒரு கடல் போயிட்டே இருக்கும். விட்டுருவோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்படி அந்த கூட்டத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் தானத்தை கொடுக்குறா, புண்ணியத்தை தானமா அந்த எருதுக்கு கொடுக்குறா. அப்போ உடனே பிராணன் போகணும் இல்லையா, இன்னும் இழுத்துட்டே இருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு வேஷ்யா ஸ்திரீ இருந்தாளாம். வேஷ்யா ஸ்திரீ அவ பார்த்து, நான் செய்திருக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை இந்த மாட்டுக்கு தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்தா அடுத்த க்ஷணம் அந்த எருதுக்கு பிராணன் போயிடுது. அந்த எருதுக்கு பிராணன் போயிடுத்து. அப்படியே அந்த எருத நரக்கலோகத்துக்கு கூட்டிட்டு போனா யமதர்மராஜன் பார்த்துட்டு, நீ செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இல்ல, உனக்கு ஒரு வேஷ்யா ஸ்திரீ ஒரு புண்ணியத்தை தானம் பண்ணபடினால உனக்கு சுகமா பிராணன் போயிடுத்து. அந்த புண்ணியத்தினால நீ மறுபடியும் அந்தணனாக பிறக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி பூமியில அந்தணனாக அவன் பிறந்தான். இப்ப அந்த அந்தணன் வளர்ந்தான். அவன் இந்த வேஷ்யா ஸ்திரீயினுடைய இருப்பிடத்திற்கு செல்லுகிறான். எதனாலன்னா பூர்வ ஜென்ம ஸ்மிருதி அவனுக்கு இருக்கான். ஒரு வேஷ்யா ஸ்திரீ அவ கொடுத்த தானத்தினாலதான் நமக்கு அந்தணனுடைய ஜென்மாங்கிறது கிட்டி இருக்கிறது. அதனால அந்த வேஷ்யா ஸ்திரீயின் இடத்துல போய் பார்த்து, நீ என்ன புண்ணியம் பண்ணின அப்படின்னு கேட்கணுங்கிறதுக்காக அவளுடைய இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த வேஷ்யா ஸ்திரீயின் இடத்துல போய், முந்தின ஜென்மத்துல நான் எருதாக பிறந்தேன், அன்னைக்கு ஒரு நாள் இழுத்துட்டு இருக்கும் போது நீதான் தானத்தை கொடுத்தாய், அந்த தானத்தினுடைய மகிமையினால நான் அந்தணனாக பிறந்திருக்கிறேன், நீ என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டான். வேஷ்யா ஸ்திரீ அவ நித்தியப்படி பாவம் தான் பண்ணிட்டு இருக்க போறா, அவ எங்க புண்ணியம் பண்ணிருக்க போறா, அதனால நீ என்ன புண்ணியம் பண்ணினாயின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்கிறான். அப்பா அவ பார்த்து, நான் ஒரு புண்ணியமும் பண்ணல, என்னுடைய இருப்பிடத்துல ஒரு கிளி இருக்கு, அந்த கிளி காலையில ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் சிலவற்றை சொல்லும், அத நான் கேட்பேன், அவ்வளவுதான், அதுதான் நான் பண்ற புண்ணியம் அப்படின்னு சொன்னாலும். உடனே அந்த கிளியின் இடத்துல போய் அந்த அந்தணன் கேட்கிறான் கிளியை பார்த்து, நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு. அந்தணன் கிளி பாஷையை அறிந்திருக்கிறான். வேத மந்திரங்களை அறிந்தாலே அவர் சகலத்தையும் அறிந்தவருக்கு சமம். அதனால அந்த அந்தணன் பார்த்து கிளியின் இடத்துல பேசுகிறான். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறான். அந்த கிளி பார்த்து, நான் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை நித்தியப்படி சொல்றேன், அதத்தான் இந்த வேஷ்யாஸ்திரி காது கொடுத்து கேட்கிறான் அப்படின்னு சொன்னது. உடனே இன்னும் ஆச்சரியம் அந்த அந்தணனுக்கு. கிளியான உனக்கு பகவத்கீதை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறான். கதையை முடிச்சட்டுமா, முழுக்க சொல்லிட்டுமா? அந்தணன் கேட்கிறான், கிளியான உனக்கு பகவத்கீதை முதல் அத்தியாயம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அப்ப அந்த கிளி தன்னுடைய கதையை சொல்றது.
கதைக்குள் கதை, கதைக்குள் கதை, கதைக்குள் கதை போயிட்டே இருக்கும். வசிஷ்டர் திலீபனுக்கு சொல்றது, பிரம்மா நாரதருக்கு சொல்றது, அதுக்குள்ள வசிஷ்டர் திலீபருக்கு சொல்றது, அதுக்குள்ள ரோமஹர்ஷனர் சவுனகாதி மகரிஷிகளுக்கு சொல்றது, அதுக்குள்ள இந்த கதை சுஷர்மா கதை. அதுல அந்த கிளி சொல்றது, முந்தின ஜென்மத்துல நான் ஒரு அந்தணனாக பிறந்தேன், பெரிய வித்வானாக இருந்தேன். ஆனா அகங்காரத்தினால மற்றவர்களை அவமதித்தேன். எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு பெருமை உண்டாக வேணும் அப்படிங்கிற எண்ணத்தினால வித்வான்களை அவமதித்தேன். அதனால நான் இப்ப கிளியாக பிறந்திருக்கிறேன். அதாவது அதனால அடுத்த ஜென்மத்துல நான் கிளியாக பிறந்தேன். அப்போ ஒரு தடவை எர தேடி பறந்து வரும்போது ஒரு இடத்துல பறக்க முடியாம பசியினால, தாகத்தினால, வெப்பத்தினால, வெயில்னால அப்படியே கீழே விழுந்துட்டேன். பறக்க முடியல என்னால. அப்ப அந்த வழியா ஒரு ரிஷிகுமாரன் வந்தார். அப்ப அவர் பார்த்து என்னை எடுத்துட்டு வந்து எனக்கு மருந்து கொடுக்கறதுக்கு 1 மாசம் 2 மாசம் எனக்கு பால் பழங்கள்லாம் கொடுத்து, அப்பதான் எனக்கு பறக்கக்கூடிய சக்தி வரும். கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னா அடுத்த ஒரு 3 மாசமாவது ஆகும் இல்லையா நார்மலுக்கு வர்றதுக்கு. அதனால பறவையான என்ன அந்த ரிஷிகுமாரை எடுத்துன்னு வந்தார். அதனால அவர் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு எனக்கு மருந்தெல்லாம் போட்டு எனக்கு பாலையும் பழத்தையும் ஊட்டினார். அப்ப அந்த ரிஷிகுமாரர் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை விடாம பாராயணம் பண்ணுவார். அவர் சொல்றதை கேட்டு 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 எனக்கு பகவத்கீதை முதல் அத்தியாயம் மனப்பாடமா வரும். அதனால சில காலம் கழித்து கிளியை கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க கூடாது. அப்ப ரிஷிகுமாரர் ஏன் பண்ணார்? மருந்து கொடுக்கணும் இல்லையா, அது உடம்பு சரியாகணுமே. கிளியை கூண்டுக்குள்ள அடைக்காம வெறும்ன மருந்து கொடுத்தா அது பறக்கணும்னு பறக்கும், 4 அடி பறக்கும், கீழே போய் விழுந்துடும். அப்போ திரும்ப தூக்கின்னு வந்து மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுக்கறது யாரும் இருக்க மாட்டா, அடிச்சு கொன்னுடுவான். அந்த கிளியே ஏதாவது பூனையோ இல்ல வேற ஏதோ ஒரு விலங்கோ அடிச்சு சாப்பிட்டுடும். அதனால இது மருந்து கொடுத்து பாலையும் பழத்தையும் கொடுத்து நல்லா உடம்பு சரியானது வரைக்கும் நாம இந்த கூண்டுல வச்சு காப்பாத்துவோம், காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட கூண்டுல வைத்து அந்த ரிஷிகுமாரர் காப்பாற்றினார். இப்போ கிளிக்கு எல்லாம் சரியாயிடுத்து. இப்ப கூண்ட அவிழ்த்து, அதாவது திறந்து விட்டார். அந்த கிளி பறந்து வந்துடுது. அது ஒரு மரத்துல இருக்கும்போது அந்த மரத்துல ஒரு வலைய வச்சு ஒரு வேடன் பிடிச்சிட்டான். அந்த வேடன் இடத்துல அகப்பட்டு கொண்டேன். அந்த வேடன் என்ன இந்த வேஷ்யா ஸ்திரீயின் இடத்துல பணத்துக்கு விற்று விட்டான். அந்த வேஷ்யா ஸ்திரீ இந்த கிளிய பிடிச்சிட்டு வந்து கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இந்த கூண்டுக்குள்ள வைத்து அடைத்து வைத்திருக்கிறாள். ஆனாலும் 3 மாசம் 4 மாசம் அந்த ரிஷிகுமாரருடைய ஆசிரமத்துல இருக்கும்போது அவர் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணது என் மனசுல பதிந்தபடினால நானும் விடாம ஒரு நாள் தவறாம பாராயணம் பண்றேன் அப்படின்னு சொன்னதான். உடனே அந்த அந்தணன் அவன் இந்த வேஷ்யாஸ்திரியின் இடத்துல சொன்னான். அந்த கிளியும் அந்த அந்தணனும் அதுக்கப்புறம் இந்த வேஷ்யாஸ்திரி தன்னுடைய தாழ்ந்த செயலை விட்டுவிட்டு எல்லோரும் சேர்ந்து பகவத்கீதை முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தார்கள், முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம்.